போட்டி பொறாமை உள்ளுக்குள்ள போய் பாருங்க, அழுக்கு நிறைய இருக்கும். போட்டி பொறாமை வஞ்சகம் வைத்தறிச்சல். அவன் வீடு வாங்கிட்டான், உழைக்கிறான் வாங்குற உனக்கென்ற. கடவுள் நமக்குள் இருக்கார், ஜீவனாக இருக்கிறார். கடவுளின் தன்மைகள் நம்மிடம் இருக்கிறதா? கேள்வியை கேளுங்க. ஐயோ நம்மிடம் இதில்லை, போட்டி இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, அவனை ஏமாற்றி இருக்கிறேன், அதிகமாக விட்டு இருக்கிறேன், பணம் 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வாங்கிட்டேன், அவனை ஏமாத்திட்டேன். எத்தனை குணங்கள் இருக்கிறது. கெட்டதையெல்லாம் எடுத்து வெளியில போடுங்க. ஐயோ கிரிமாசர் என்கின்ற போர்வையில் நானா இதை செய்தேன், இனிமேல் எனக்கு இது வேண்டாம். ஐயோ தவறு தவறு தவறு. மனம் நடுங்கணும், குலுங்கணும், வெட்கப்படணும். இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அதை தூக்கி போடணும். எல்லாருமே யோகியவானான்னு கேட்டு பாருங்க. நீ யோகியமா? ஐயோ நான் யோகியம் இல்லை, பணம் எடுத்திருக்கிறேன், பணம் திருடி இருக்கிறேன், குறைந்த பொருளை வாங்கி அதிகமாக கொடுத்திருக்கிறேன், பண்டமாற்று முறையிலே நமக்கு லாபம் கிடைத்திருக்கிறது, ஒருவருடைய நிலத்தை மிகவும் குறைந்த விலைக்கு வாங்கி இருக்கிறேன். எத்தனை தவறுகள். இதையெல்லாம் தூக்கி வெளியில போட்டா ஆன்மா அகத்தே சுத்தமாகும். அதுக்கப்புறம் நீங்க அதுல போகணும். ஆன்மீகம்னா போய் தலையில தேங்காய் உடைச்சுக்கிறது, கத்தியை வெட்டிக்கிறது, குண்டம் இறங்குறது, அரிவாள்ல போட்டுக்கிறது, தீச்சட்டி எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம்னா ஆன்மாவை உள்ள போய் தரிசனம் பண்ணி நம்ம குறைகளை நம்ம குற்றங்களை ஒன்னொன்னா வெளியெடுத்து போடணும். ஆன்மா சுத்தமாகும். அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கு புதிய விளக்கம் கிடைத்ததா? ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்,